ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டைக்கு பூரணம் வைக்கிறதுக்கு தேங்காய் துருவிட்டு இருக்கேன். ஏன் ஃபஸ்ட்டு இந்த வேலையை செய்கிறேன்னா, வெளியில் மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ லைட்டாக மழை விட்டா போல் இருந்தது. போய் பூவரச இலையை பறிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பூவரச இலையை பறிக்க போனால் அங்கே ஒரு கொடுமை, எல்லா இலையிலையும் அவ்வளோ சூவை கையை பிடிச்சி நல்லா கடிச்சு விட்டுருச்சு. இப்போ பூவரச இலையில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே இதை செய்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, வெந்ததுக்கப்புறம் எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த காம்பை பிடிச்சி எடுத்துடலான்னு சொல்கிறதுக்கு தான் இந்த இலையில் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எடுக்கிறப்ப அப்படி தான் தோணுச்சு. இப்போ இலையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் சாமி ரூமை தான் ரெடி பண்ணாங்க. ஃபஸ்ட்டு சாமி விளக்கெல்லாம் தேய்ச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு சாமி ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு அவங்கள அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் வேலை செஞ்சுட்டு நீட்டாக ஈஸியாக இருக்கும் சாமி கும்பிட அப்படின்னு சொல்லிட்டு சாமி ரூமை முதல்ல க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டைக்கு பூரணம் வைக்க ரெடி பண்ணோம். இப்போ அவங்க வண்டடிக்கிற நவீன மிஷின் போல் கொழுக்கட்டைக்கு ஒரு மிஷின் ஒன்று வாங்கி வச்சுருக்காங்க. காட்டுறேன் பாருங்கள். பூரணம் என்னென்னா எள்ளு, ஏலக்காய், வெல்லம், தேங்காய் இவ்வளோ தான் வச்சோம். இந்த வாட்டி கடலைப்பருப்பு அதை எதுவுமே வைக்கல. அதுவே சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு அதே விட்டாச்சு. இப்போ புழுங்கலரிசி கொழுக்கட்டை, அதுக்காக புழுங்கலரிசியை ஊற போட்டு கிரைண்டரில் மாவாக நல்லா நைஸாக அரைச்சி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வேக வச்சு எடுத்தாச்சு. அப்படி நல்லா வேக வச்சு எடுத்து அந்த சூடு கை பொறுக்கிற சூடு இருக்கப்பயே மாவு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிக்கணும். அப்புறம் கையிலேயே உருண்டை எடுத்து பூவர் சலையில் அப்படி நல்லா பரப்பி விட்டுட்டு நான் எல்லா பூர்ணத்தையும் உள்ளே வச்சேன். என் பசங்க சொன்னாங்க, அம்மா இந்த மிஷினில் வேங்கம்மா, இங்கே பாருங்கள் இது அவ்வளோ லேட்டாச்சு, செய்ய ஈஸியாக இருக்குமோ என்னவோ எனக்கு லேட்டாக தெரிஞ்சுது. பூர்ணம்லாம் வைக்கிறப்ப என் பசங்க சொன்னாங்க, எல்லாத்தையும் ஒன்றா கலந்துருங்க, ஈஸியாக நம்ம வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் இப்படி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா பூர்ணத்தையும் ஒன்றா கலந்தாச்சு. அப்படியே கலந்து எடுத்துகிட்டு கையிலேயே வச்சு திரட்டிட்டோம். ஏன்னா கையில் செய்கிறது அதை விட ரொம்ப ஈஸியாக இருந்தால் போல இருந்தது. இதெல்லாம் எதுக்கு தேவைன்னே எனக்கு தெரியல. ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் கொழுக்கட்டையே வேக வச்சாச்சுக்கேன். வேக வச்சு எடுத்து அந்த காம்பு பாருங்கள், அந்த காம்பு எனக்கு தெரிஞ்சு அதுக்கு தான் யூஸ் ஆச்சு. வெந்ததுக்கப்புறம் எடுக்க ரொம்ப ஈஸியாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இப்போ சாமிக்கு இலை எடுத்துகிட்டு இருந்தாச்சு. வெண்பொங்கல் தான் வைப்போம். வச்சுட்டு வடை சுட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. கொழுக்கட்டை பச்சரிசி மாவில் செய்கிறத விட புழுங்கலரிசியில் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.